போதுண்டா உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் கடைக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு இனிமேல் மீன் அமிலம் கடையில் வாங்கவே கூடாதுன்னு மீன் அமிலம் நானே ரெடி பண்ணிட்டேன். எப்படா அந்த நாள் வரும்னு ஒரு 50 நாளைக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 50 நாளைக்கு முன்னாடி தாங்க மீன் அமிலம் போட்டு வச்சேன். 50 நாள் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது ஒரு ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர்னு கூட சொல்லலாம். செடிக்கு முக்கியமான 4 விஷயங்களை பண்ணி கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, இது பக்காவான பயிர் வளர்ச்சி ஊக்கிங்க. செடிகளுக்கு நீங்கள் கொடுக்குற சத்துக்களை அப்படியே செடிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. செடி இன்னும் நல்லா க்ரோத் ஆகும். செகண்ட் செடி நல்லா வளர்ச்சி ஆகும்போது அதுக்கான தேவையான சத்துக்கள் அத்தனையும் கிடைக்கும்போது செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். செடியோட நோய் எதிர்ப்பு சக்தி இதை அதிகப்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணும்போது மூணாவதாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகிடுது. பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது. 4வது முக்கியமான விஷயங்கள், பூக்கள் அனைத்துமே காய்களாக மாறுது. இந்த 4 விஷயங்களுமே இதை பண்ணுறதுனால தான் ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம். இது நீங்கள் ஒரு லிட்டருக்கு 3 ml 10 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்தாது. அவங்கவுங்க ரெடி பண்ண மீன் அமிலத்தோட குவாலிட்டியை பொறுத்து மாறும். இதோட செய்முறையும் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. சமப்பங்கு மீன் வேஸ்டேஜும் சமப்பங்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிறோம். ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர், ஒரு பக்கெட் மாதிரி இருந்தாலும் கூட ஓகே. இல்லை நல்ல ஒரு பெரிய கேன், காற்று போகாத மாதிரி இருக்க கேனாக இருந்தாலும் ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5 கிலோ மீன் வேஸ்டேஜ் எடுக்கிறீங்கன்னா 6 கிலோ நாட்டு சக்கரை போடுறது நல்லது. 5 கிலோவும் போடலாம். இப்படி போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் வராது, ரொம்ப தண்ணி மாதிரியும் வராது, ஓரளவுக்கு மீடியமாக வரும். மீடியமாக இருந்துச்சுன்னா பெட்டர். நீங்கள் 3 to 7 ml வரைக்கும் ஒரு லிட்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா இலை வழியாகவும் கொடுக்கலாம், வேர் வழியாகவும் கொடுக்கலாம். இலை வழியாக கொடுக்கறது லிக்விட் ஃபெர்டிலைசர் தண்ணியில் கரைச்சி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இன்னொன்று செடிகளில் பூச்சி புழு ஏதாவது இலைகள் இருந்தாலும் கூட அது அப்படியே கொட்டிடும்னு வைங்களேன். வேர் வழியாக கொடுக்கறது வேஸ்டேஜை குழி தோண்டி மண்ணில் போட்டு மூடி வச்சும் கொடுக்கலாம். இல்லை தண்ணியில் கலந்து தண்ணி வழியாகவும் கொடுக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா தடுப்பூசி மாதிரிங்க. நல்லா இருக்கிற குழந்தைக்கு தடுப்பூசி போட்டு குழந்தை இன்னும் நல்லா ஹெல்த்தி ஆக்கிற மாதிரி ஒரு 3 லிட்டர் அளவுக்கு இருக்குது. இது கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஹாப்பி கார்டனிங்.